ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூவாக செலக்ட் ஆன பிஜி டீச்சர்ஸ்க்கு எப்போ கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். நமக்கு 2023, 24, 24, 25 ஸோ இந்த கல்வி ஆண்டுகளுக்கான ஆசிரியர் காலனி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு 22/1/2026 ஸோ அன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் வந்து லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நேரடி நியமனம் வழங்கும் பொருட்டு பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் தற்போதைய நிலவரப்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 நிரப்பத்தகுந்த காலி பணியிடங்கள் விவரங்களை எம்இஸில் சரிங்களா, நமக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத எம்இஸில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31/1/2026 ஸோ இதுக்குள்ளார நமக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி நமக்கான கவுன்சிலிங் வந்து 1 to 5 இதுக்குள்ளாரே இருக்கலாம். ஏன்னா ஒரு சில டைம் கவுன்சிலிங் ஒரு 2 நாள் கூட நடக்கும். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அதிகமாக இருக்கிறப்ப 2 நாள் கூடமே நமக்கு நடந்திருக்கு. அது ஃபுல் டே ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்னிங் ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5, 6 இந்த மாதிரி. ஸோ நியூவாக போஸ்டிங் போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூவாக நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி 1 to 5 ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்கும் நியூவாக போஸ்டிங் வாங்குறவங்களுக்கு February 13 வந்து ஃபங்க்ஷன் வந்துச்சு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேபி ஃபங்க்ஷன் கிராண்டாக வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த டைம் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நமக்கு கவுன்சிலிங் முன்னாடியே முடிஞ்சிடும். நம்ம வந்து எந்தெந்த ஸ்கூல்னு செலக்ட் பண்ணால் தான் அது ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிவேற்றம் செய்திட அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காலி பணியிட விவரங்கள் எதுவும் விடுபடாமல் பதிவேற்றம் செய்து மாடம் காலி பணியிடங்கள் விடுபட்டு இருந்து பின்னர் அறிய நேர்ந்தால் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களே பொறுப்பேற்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் முடிஞ்சுன்னா நமக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்மாக எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா February 1st வீக் 1 to 5 நமக்கு கவுன்சிலிங் வந்து கன்ஃபார்மாக முடிஞ்சிடும். அதுக்கடுத்த டேட்ஸில் நமக்கு வந்து ஆர்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.